அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்குங்க. அந்த வகையில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு புனர்பூசம், 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாத்துக்குமே எப்படி பலன்கள் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயர், அதே போல் நீங்கள் சமீபத்தில் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான மாற்றம் இருக்குது, அதே போல் இந்த கோவிலுக்கு போனால் நல்லது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் மற்ற நேயர்களுக்கும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளலாம் உங்களுடைய அனுபவங்களை. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த வருடத்தில் சந்திரனை ராசிநாதனாக கொண்ட ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு செல்வ செழிப்போடு செல்வாக்கையும் உங்களுக்கு அள்ளித்தரக்கூடியவர்களாக இருப்பாங்க. அனைத்து காரியங்களிலும் சராசரிக்கும் கூடுதலான வெற்றிகளை காண்பாங்க. சேமிப்புகள், ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களில் முதலீடு செய்வாங்க. திட்டமிட்டு சரியாக செயலாற்றுவாங்க. கடினமாக உழைத்து லாபம் அடைவாங்க. மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டாகும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பேச்சில் வசீகரமும் இனிமையும் வேதாந்த ரகசியங்களும் கலந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள் மத்தியில் புதியதொரு மரியாதையும் வரவேற்பும் உங்களுக்கு கிடைக்கிற பெறக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. தாயினுடைய உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அவர்களுடைய உடல் நலத்தை நீங்கள் ரொம்பவே கவனமாக பார்க்கறது நல்லது. அதே போல் உங்களுக்கு பராமரிப்பின் காரணமாக உடல் நலம் அவங்க கண்டிப்பாக மேலே வருவாங்க. எந்த பயமும் பயந்துக்க வேண்டாம். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஆண்டாக தான் இந்த வருடம் இருக்குது. இந்த நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சந்தித்த ஒரு தகவலாக இருக்குது, அல்லது இது எனக்கு கண்டிப்பாக பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீண்ட நாளாக உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட இந்த வருடத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும். கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் சீரான நிலையே உங்களுக்கு காணப்படும். உறவினர்கள் உங்களிடம் உதவிகளை பெற வருவாங்க. நடைமுறை செயல்பாடுகளை அறிந்து அதற்கு ஏற்ப உதவலாம். திருமண வாய்ப்புகளுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா உறவினர் சார்ந்த வகையில் சில தடைகள் உங்களுக்கு வந்து சேரும். வெளிநாடு சென்று திரும்பக்கூடிய யோகம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உடல் உள்ளத்தின் நலம் அவங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகள் சார்ந்த வகையில் வீண் செலவுகள் செய்யக்கூடிய நிலையே உங்களுக்கு இப்போதைக்கு காணப்படுது. இந்த நிலை உருவாகி பிறகு நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குடும்ப ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமையில் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு சரி இருக்குது. ஆனாலும் அது பின்பு சரியாகிடும். அதனால் பயந்துக்க வேண்டாம். பொருளாதாரம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க. அந்த வகையில் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரம் மிகவும் சீராக இருக்கும். கடன் பிரச்சனை அனைத்தும் தீரும். பணப்பிரச்சனை தீர்வதற்கான வழிகள் காணப்படுது. நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக தேக்க நிலை மாறும். உங்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். அதாவது நிறைய பிரச்சனை இருக்குது, எனக்கு நான் இது தேர்வுனா இல்லையான்னு தெரியல, இது எனக்கு நல்லா ஆகுமா இல்லையா, ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தீரக்கூடிய வருடமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் எதற்கும் பயந்துக்க வேண்டாம். பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைத்தொழில் ஒன்று கற்றுக்கொள், தொழில் மேன்மை பெறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கைத்தொழில் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். குறிப்பாக ஆடை வடிவமைப்பு, உணவு பண்டங்கள் தயாரிப்பு, அழகு சாதன பொருட்கள் விற்பனை இவையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நிறைவான பொருளாதாரத்தையே பெறுவாங்க. திருமண வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு சரியான வரன் அமையும். குறித்த நேரத்தில் தடைகள் விலகிவிடும். திருமணமான பெண்கள் கணவருடன் இருந்து வந்த மனபேதங்கள் எல்லாமே விலகி இப்போ மகிழ்வோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது.
சரி, உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்தியோகஸ்தர்கள் தங்களுடைய குடும்பத்தினர் மகிழ்ச்சிக்காக சுப மங்கள செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகும். உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் நிறைந்த வகையில் கிடைக்கும். நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களால் வேத வாக்காக கருதப்படும். உங்களுக்கு நற்செயல்களால் புகழ் கண்டிப்பாக உண்டாகும். ஊழியர்களால் அதிகம் நேசிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வீடு, மனை, வாகன வகையில் நல்ல லாப பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு மகிழ்வினை பெறுவீங்க. பிள்ளைகள் அதிகப்படியாக பணம் செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகளும், அதனால் தந்தை மகன் உறவு முறையில் சிறிது மனக்குறைவுகளும் உண்டாகி ஆனால் பிறகு விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. எதிரிகளால் இருந்த இன்னல்கள் மாறி மனம் நிம்மதி பெறும். உடல் ஆரோக்கியமும் உயர்ந்திருக்கும். தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஆதாய பலன்களை பெற்றுக் கொடுக்கும். பார்க்கக்கூடிய உத்தியோகத்தில் முழு தன்னிறைவும் பாராட்டும் கிடைக்கக்கூடியவர்களா இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகவும் நல்லது. சரி, வியாபாரிகளுக்கு இந்த வருடத்தில் எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருட்கள், பர்னிச்சர் மற்றும் ஆடம்பர பொருட்களை உற்பத்தி செய்கிறவங்க அதிக லாபங்களை பெறுவாங்க. ஊழியர்கள் ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். விற்பனையிலும் தகுந்த மேன்மை பெறுவாங்க. விருதுகள், பாராட்டுகள் இவை எல்லாமே கிடைக்கும். ஏற்றுமதியில் தொழில் செய்கிறவங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து நிறைய ஆர்டர்கள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கு அபிவிருத்தி அடைவாங்க. எதிரிகளால் இருந்த மனக்கவலைகள் நீங்கிவிடும். அரசியல்வாதிகளுக்கு இந்த வருடத்தில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல்வாதிகள் தங்களுடைய செயல்களை சாதனைகளாக மாற்றி காட்டுவாங்க. கட்சி மேலிடத்தின் பாராட்ட பெறுவாங்க. தொண்டர்களுடைய ஆதரவோடு புதிய செயல்களை செய்து முடிப்பாங்க. உங்களுடைய செயல்களை ஏற்படக்கூடிய இடையூறுகள் தானாகவே விலகி போகும். உங்களுடைய கருத்துக்களை அடுத்தவர்களிடம் திணிக்க முயல வேண்டாம். எதிரிகளுடைய சூழ்ச்சியால் இருந்த அவப்பெயர் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கும். அரசாங்கம் மூலமாக தொழில் செய்கிறவங்க அரசு சார்ந்த அதிகாரிகளிடம் தகுந்த அனுசரணை அடைந்து ஏற்றம் பெறுவாங்க. அரசியலில் புதிய பிரவேசம் நிகழ்த்த இருப்பவர்களுடைய சனி பகவானின் நல்லருளை பலமாக பெற்று மக்களிடம் நற்பெயர் பெறுவாங்க. கலைத்துறையினருக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திறமைகள் பளிச்சிடும். நல்ல வருமானம் கிடைக்கும். சக கலைஞர்கள் மற்றும் ரசிகர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. சிலருக்கு விருந்துகள் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்துறது நல்லது. மரத்தில் சிற்பங்களை வடிவமைக்கக்கூடிய கலைஞர்கள் புதிய முயற்சிகளை வரவேற்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு ஆர்டர்கள் எடுக்கிறதுல அதிக கவனம் தேவை. லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். அதே போல் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும். கவனத்தோடு செயல்பட்டால் சிக்கல்களை தவிர்க்க முடியும். சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடலாம். உழைப்பிற்கு என கண்டிப்பாக ஊதியம் உங்களுக்கு இருக்கும். சற்று குறைவாக கிடைக்கலாம். மனதைரியத்தால் கண்டிப்பாக வெற்றி காண்பீங்க. பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீங்க. கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறையும். வீண் அலைச்சல், வீண் பயம் இவை எல்லாம் குறையும். அடுத்தவர் செய்யக்கூடிய இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய சாமர்த்தியத்தை பெறுவீங்க. அதே போல் உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிந்தவரை செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இந்த வருடத்தில் உங்களுக்கு நிறைய இருக்குது. புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. உத்தியோகம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வீண் அலைச்சல், வீண் பயம் இவை எல்லாமே குறையும். அதனால் இந்த வருடத்தில் உங்களுக்கு பெரிதாக எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.